ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாகவே இறை சன்னதியில் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடிய வண்ணமாக உங்களை முழுமையாக விட்டுக் கொடுங்கள். நாம் வாழ்கின்ற சூழல், குறிப்பாக குடும்ப சூழலை மனதில் கொண்டு வாருங்கள். நாம் எந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய குடும்பம் எந்த சூழலில் இருக்கின்றது, இது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய குடும்ப கருத்துக்கள் மனதில் கொண்டு வந்து பக்தி உணர்வோடு இந்த ஜெரிக்கோ பிரேயரில் பங்கெடுப்போம். தெய்வமே, தாய் வழியாக நாம் ஒப்புக் கொடுக்கிற அனைத்தையும் நீ தம்மை ஏற்றுக்கொண்டு எங்களை நிறைவாக ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டு ஒப்படுத்திக்கொண்டு உரத்த குரலில் நாம் இயேசு கிறிஸ்துவை இதோ கரங்களை தட்டி நம் மத்தியில் நாம் வரவேற்போம். தெய்வாதி தேவா ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாரோனின் ராஜாவுக்கு ஆராதனை பாடுவோம், சாலோமோனின் ராஜாவுக்கு ஆராதனை பாடுவோம். இது நம் மீட்பு தருகிற தெய்வம், சமாதானம் தருகிற தெய்வம் நம் மத்தியில் வந்திருக்கின்றார். அந்த இயேசு விட்டு நோக்கிய விடமாக உற்சாகத்துடைய கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். சாரோனின் ராஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை, சேர்ந்து சாரோனின் ராஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை. வீசி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்த்தி தட்டி, இயேசுவே நீ தாமே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றேன். மரியாளின் மைந்தனாக இதோ நீ தாமே கடந்து வந்திருக்கின்றேன். அந்த தாய் வழியாகவே அனைத்தும் வெளிப்படுத்தி தருகின்றே. தாவீதின் மைந்தனே, உனக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகின்றோம். எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டிருப்பவரே, நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாவீதின் குமாரனுக்கு மரியாளின் மைந்தனாக இயேசுவுக்கு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சூதனே ஆராதனை, சேர்ந்து மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சூதனே ஆராதனை. வீசி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அபிரகாம் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமாக நீ தாம் இருக்கின்றீர். எங்கள் மூதாதியின் கடவுளாக நீ இருக்கின்றீர். உண்மை நாங்கள் ஆராதிக்கும் என்று சொல்லிக்கொண்டு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, சேர்ந்து அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. வீசி அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்த்தி தட்டி பரலோக தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற தெய்வமே, நன்றி தெய்வமே. அப்பத்தின் வடிவில் நற்கநாதராக நீ வந்திருக்கிறீரே, எங்கள் தெய்வமை தூய்மைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீரே, நன்றி அனுபவம் சொல்லிக்கொண்டு பரலோக தெய்வத்தை ஒன்று சேர்ந்து கொண்டு வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. வீசி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தாழ்த்தி தட்டிக்கொண்டு மேகஸ்தம்பமே, இதான் நாம் ஆராதிக்கின்றோம். அக்னி தூணே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகின்றோம். எவ்வாறு இஸ்ராயல் மக்களை பகலில் மேகத்தூணிலும் இரவு நேரங்களில் நெருப்புத்தனில் வழிநடத்தினீரோ, அதே போல் எங்களையும் அருட்சாதனங்கள் வழியாக நீ தம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறீரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நம்மை வழிநடத்துகிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம், அந்த தெய்வத்தை ஒற்றுமைக்கு பின்னமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்த்தி தூயாதி தூயனே, தூயாவி தகுந்த தெய்வமே, வாக்குறுதியான அபிஷேகத்தை எங்கள் மேல் பொழிய காத்து கொண்டிருப்பவரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நாம் பாடி ஜெபிப்போம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரை உமக்கு ஆராதனை, சேர்ந்து தூயாவியை உமக்கு ஆராதனை, துணையாளரை உமக்கு ஆராதனை. வீசி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தாழ்த்தி தட்டிக்கொண்டு தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, சேர்ந்து பாடி தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஹல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகத்தோடு ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஹalleluya hallelujah 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 இயேசுவே hallelujah 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 தேவாதி தேவா ஆராதனை கரங்களை நெஞ்சோடு சேர்த்து ராஜாதி ராஜா ஆராதனை இயேசுவே தேவாதி தேவா ஆராதனை இயேசுவே ராஜாதி ராஜா ஆராதனை 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 ஆராதனை. நம் அனைவரும் முழந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். முழந்தால் வடியிட முடியாதவர்கள் நின்று கொள்ளுங்கள். மற்றவர்கள் முழந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொள். எசையா புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 திருவாக்கியங்களில் தெய்வம் இன்று நாம் தருகின்ற அருமையான ஒரு வாக்குறுதி. இஸ்ரவேலை, யாக்கோபே, நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள், உங்களை நான் மீட்டு இருக்கின்றேன். ஒருபோதும் இனி நீங்கள் அழமாட்டீர்கள், உங்களை நான் மீட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீர்நிலைகள் வழியாக நீ கடந்து போகின்ற பொழுதும் ஆறுகள் உன்னை முழுகடிக்காது, நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது. இதோ காரணம், உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். ஒருபோதும் நம்மை கைவிடாத தெய்வம், எந்த சூழலும் எந்த நிலையிலும் நம்மை மறக்காத தெய்வம். பல வேதனைகளுடன் பல பாரத்தோடு வந்திருக்கின்ற உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை, மக்களே, எந்த சூழலிலும் நம்மை மறந்ததில்லை. உங்கள் பெயர்களை எல்லாம் என் உள்ளங்கையில் நான் குறித்திருக்கின்றேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எப்படி என்னால் மறக்க முடியும்? பால் குடிக்கிற தாயானவள் தன் குழந்தையை மறப்பாளோ, அவ்வாறே அவள் மறந்தாலும் என்னால் உங்களை மறக்க முடியாது. காரணம், என்னுடைய உருவிலும் சாயலும் உங்களை நான் படைத்திருக்கின்றேன். என் உயிர் மூச்சையும் உனக்கு நான் தந்திருக்கின்றேன். அப்படி இருக்கிற சமயத்தில் எந்த சூழலிலும் நான் உங்களை மறந்ததில்லை, என்னால் மறக்கவும் முடியாது. நீ என்னுடைய பார்வையில் வெளியேற பெற்ற நபராக நீ இருக்கின்றாய். உலகத்துடைய பார்வையில் நீ புச்சமாக இருக்கலாம். கணவனுடைய பார்வையிலோ, மனைவியுடைய பார்வையிலோ, அல்லது உன் பிள்ளைகளுடைய பார்வையிலோ, அல்லது பெற்றோருடைய பார்வையிலோ நீ முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். இன்று சமுதாயத்தில் நீ எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்த போதிலும், மக்களே, என்னுடைய பார்வையில் உனக்கு முதலிடம் உண்டு. அதனால் தான் உன்னை நான் என் கண்ணே, என் கண்மணியே என்றாலும் உன்னை அழைக்கின்றேன். வா என்று சொல்லிக்கொண்டு நம்மை அழைக்கின்ற தெய்வம். இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இதா நம்மை அழைக்கின்ற தெய்வம். நம்முடைய வேதனைகள், நம்முடைய பலவீனங்கள் அறிந்த தெய்வம். நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, மக்களை அழாதீர்கள், உங்கள் வேதனைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன், உங்களை மீட்கவே நான் ஓடி வந்திருக்கேன் சொல்லிக்கொண்டு இதோ நம்மை குணப்படுத்துகிற தெய்வம். தாயான தெய்வம் நானல்லவா, உன்னை தாளாட்டும் தெய்வம் நானல்லவா, உன்னோடு நான் இருக்கேன், ஓ உன்னோடு நான் இருக்கேன். நம்முடைய வேதனைகள், நம்முடைய மனக்குமுறல்கள் எல்லாம் அறிகின்ற தெய்வம். எந்த நோக்கத்திற்காக இந்த பலிபீடத்தின் முன்பாக வந்திருக்கின்றீரோ, எந்த நோக்கத்திற்காக இந்த நற்கணம் முன்னால் நீ வந்திருக்கின்றையோ, எந்த தடை நீங்க வேண்டும் நீ ஆசைப்படுகிறது எல்லாம் மனதில் கொண்டு வா. இதோ தெய்வம் உன்னை குணப்படுத்திக் கொண்டே வருகின்றார், சௌக்கியப்படுத்திக் கொண்டே வருகின்றார். கண்ணே என் கண்மணியே, உன்னை என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்கேன். கண்ணே என் கண்
கண்மணியே பொன்னே என் பொன்மணியே உன்னோடு நான் இருக்க. நீ தூங்கவே நான் விழித்தேன், நீ வாழவே நான் மரித்தேன். நீ தூங்கவே நான் விழித்தேன், நீ வாழவே நான் மரித்தேன். கண்ணே என் கண்மணியே பொன்னே என் பொன்மணியே உன்னோடு நான் இருக்க. கண்ணே என் கண்மணியே பொன்னே என் பொன்மணியே உன்னோடு நான் இருக்க. இந்த தெய்வம் சொல்லுவார், தாயாக நான் இருக்கின்றேன், சேயாக நீ இருக்கின்றாயா. எவ்வாறு ஒரு குழந்தையான தன் தாயை தேடி ஓடி வருகிறதோ அதே போல் நீ என்னை தேடி வர மாட்டாயா. ஒரு குழந்தையை தேடி தாய் ஓடி வருவது போலவே நான் ஓடி வந்தேனே, ஆனால் நீ என்னை தேடி வரவில்லையே. இந்த பலிப்பீடத்தில் அப்பத்தின் வடிவில் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மகளே மகளே, உனக்காக மட்டுமே நான் வந்திருக்கின்றேன். வா மக்களே, என்னருகில் ஓடி வாருங்கள். உங்கள் துக்கங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தும் நான் அறிகின்ற தெய்வம் அல்லவா. எவ்வாறு உங்களை நான் மறுப்பேன்? வா என்று சொல்லிக்கொண்டு நம்மை அழைக்கின்ற தெய்வம். தாயான தெய்வம் நான் அல்லவா, தாலாட்டும் தெய்வம் நான் அல்லவா. தாயான தெய்வம் நான் அல்லவா, தாலாட்டும் தெய்வம் நான் அல்லவா. சீயாக எங்கே நீ ஓடிவா, உன்னை நெஞ்சோடு அணைக்க நான் இருக்க. சேயாக எங்கே நீ ஓடிவா, உன்னை நெஞ்சோடு அணைக்க நான் இருக்க. கண்ணே என் கண்மணியே பொன்னே என் பொன்மணியே உன்னோடு நான் இருக்க. கண்ணே என் கண்மணியே பொன்னே என் பொன்மணியே உன்னோடு நான் இருக்க. ஆண்டவரே, என்னுடைய பயம் என்னை அழுத்துகிறது. என்னுடைய பயங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய கண்ணீர்கள், இது எல்லாமே என் நம்பிக்கையை இழக்க செய்கின்றன. நான் உன்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உன்மேல் வைத்த அன்பு, அதுக்கெல்லாம் எதிராகவே இதோ என்னுடைய பயங்கள், என்னை சூழ்ந்திருக்கின்ற கவலைகள் இதெல்லாமே இல்லாமல் ஆக்கிவிடுகின்றன. வேண்டாம் ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்கள் என்னை சூழ்ந்து கொண்டே வருகின்றன. வாழ்வை பிரிக்கவில்லை, வாழ்க்கையில் ஒரு விரக்தி நிலை என்னை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றன. எனக்குள்ளே என்ன செய்விடும் தெரியாமல், சரியான தீர்மானம் எடுக்க தெரியாமல் நான் முடித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்க பக்கம் போக வேண்டும் தெரியாமல் நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். வழிகாட்டுவர் யாரும் இல்லை, தெளிவுபடுத்துவார் யாரும் இல்லை, என்னை தைரியப்படுத்துவார் யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பார் எவரும் இல்லை. குற்றம் சொல்வதற்கும் குறை சொல்வதற்குமே, என் நிலையை பரிகசிப்பதற்கு மட்டுமே என்னை சூழ்ந்து மக்கள் இருக்கின்றார்கள். என் நிலையை கண்டு கைகொட்டி சிரிக்கின்றார்கள். உள்ளுக்குள்ளே நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அங்கே எதுவும் இல்லை. தெய்வமே, எல்லாம் இருந்தும் அனாதையான ஒரு நிலையில் இதோ நான் இங்கு தள்ளப்பட்டு இருக்கின்றேன். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. இயேசுவே, எனக்கு நீ வேண்டும், எனக்கு நீ வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீ வேண்டும். உனக்காகதானே இவ்வுலகம், உனக்காகதானே இவ்வாழ்வும், உனக்காகதானே இவ்வுலகம், உனக்காகதானே இவ்வாழ்வும். படைத்தவனெங்கே நான் இருக்க நீ பயம் கொண்டு வாழ்வதும் ஏன் மகனே. படைத்தவனெங்கே நான் இருக்க நீ பயம் கொண்டு வாழ்வதும் ஏன் மகனே. கண்ணே
கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்க. கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்க. நீ தூங்கவே நான் விழித்தேன், நீ வாழவே நான் மரித்தேன். நீ தூங்கவே நான் விழித்தேன், நீ வாழவே நான் மரித்தேன். கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்க. கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்க. ஓ, உன்னோடு நான் இருக்க. உன்னோடு நான் இருக்க. ஓ, உன்னோடு நான் இருக்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மக்களே, இந்த நாள் குடும்பத்தை மையப்படுத்தி இருக்கும். அப்போ நாம் சொல்கின்ற ரகசியங்கள் எல்லாமே குடும்பத்தை மையப்படுத்தியாக இருக்கும். அப்போ 5 ரகசியங்களும் குடும்பத்தை மையப்படுத்தி இருக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். முதலில் தூவம் இருக்கிறவர்கள், தூவம் இருந்தால் தூவம் எடுக்கிறவர்கள் முன்னாடி வர வேண்டும். அதற்கப்புறம் பாடுபடு சுரூபம், அதன் பிறகு மெழுகுத்திரி ஏந்தியவர்கள், அதன் பிறகு 2 வரிசையாக மட்டுமே நீங்கள் வர வேண்டும். 3 நாங்கள்ல 2 வரிசையாக அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்குமாறு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். வரிசையாக ரவுண்ட் அடிக்கும்போது 2 வரிசையாக நீங்கள் கடந்து வருமாறு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலை இருந்தால் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப சூழலை மனதில் கொண்டு வாருங்கள். இந்த நாளில் பலரையும் மனக்காயத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுக்கின்றார். மனபாரத்திலிருந்தும் இதோ மனக்குமரிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுக்கின்றார். அவர் இறைசனத்தில் முழுமையாக உங்களையே நீங்கள் விட்டுக் கொடுக்க நீங்கள் பாருங்கள். உங்களுடைய தேவைகள் அத்தனையும் மனதில் கொண்டு வா. எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். முதலில் தூவம், 2வது பாடுபடு சுரூபம், அதன் பிறகு மெழுகுத்திரி, அதன் பிறகு இறை மக்கள் 2 வரிசையாக வருமாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு பக்திபூர்வமாக உங்களோட தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் எடுத்து சொல்லிக்கொண்டு மௌனமாக ஜெபித்து இப்போ நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத வாவிலுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கிற திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் அளவில்லாதும் இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் இந்த 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். சேர்ந்து நாம் 2 சொல்லுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாய் கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய
கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் உண்டாயிருக்கின்ற இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தையாகிய இறைவனுக்கு மகளாய் இருக்கின்ற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாக திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாகிய இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கின்ற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உயிரின் மறை உண்மை இயேசு இரத்த வேர்வை சிறை தியானிப்போம். இன்றைய சமயத்தில் குடும்பத்தில் உள்ள தம்பதிகளை மனதில் கொண்டு வருவோம். கணவன் மனைவி. ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய பணிகளை உணர்ந்து கொண்டு தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய வரத்துக்காக மன்றாடுவோம். தெய்வமே, தம்பதிகள் தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுக்கு தரப்பட்ட அந்த அழைத்தலுக்கு ஏற்றபடியே வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒருத்தர் பிரமாணிக்கத்துக்கு எதிராக இல்லாமல் பிரமாணிக்கத்தோடு வாழக்கூடிய வரத்தை நீ தாமே அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும், ஒருவரை ஒரு இகழாமல் புரிந்து கொண்டு அன்பு செய்து விட்டு கொடுத்து அனுசரித்து வாழக்கூடிய வரத்தை ஓரோ தம்பதிகளுக்கு நீ தம்மை கொடுக்க வேண்டும் கொடுத்து கொண்டு விசேஷம் என்றாடுவோம். அதே சமயத்தில் பிரிந்து வாழ்கின்ற தம்பதிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களை மனதில் கொண்டு வந்து இணைத்தவர் நீர், அவர்களை நீ தாமே ஆண்டவரே இணைத்தர்களும் சொல்லிக்கொண்டு உரத்து குரலில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது ரகசியத்தில் இயேசு கற்றுனால் கற்று அடிக்கப்பட்ட தியானிப்போம். இதே சமயத்தில் குடும்பத்தில் பெற்றோர்களை மனதில் கொண்டு வருவோம். ஒரு தகப்பனும் தாயும் தங்களுடைய அழைத்தலுக்கு ஏற்றபடியே வாழ்வுடைய கிருபை கொடுத்துள்ளோம். பெற்றோர் என்பது தெய்வம் தருகின்ற பிரத்யேகமான ஒரு அழைப்பு. தம்பதிகள் ஸ்தானத்திலிருந்து இரண்டாவது நிலைக்கு குழந்தைகளையும் கொடுத்துக்கொண்டு பெற்றோர் நிலைக்கு கொண்டு வருகிற சமயத்தில் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு இல்லாமல் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு மக்களை வளர்த்தி வரக்கூடிய கிருபையை காகமன்றாடுவோம். தெய்வமே, ஓரோ பெற்றோர்களும் தங்கிச்சையாக செயல்படாமல் உம்முடைய திட்டத்தை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய கிருபை கொடுத்துள்ளோம். அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் வாழ்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். கணவனை இழந்து மனைவியை இழந்து அதே சமயத்தில் பல தனிமையில் வாழ்கின்ற தந்தையும் தாயும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் கரங்கள் நாங்கள் விட்டு தருகின்றோம். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பிள்ளைகள் செயல்படக்கூடிய சக்தி தந்துள்ளோம். பிள்ளைகள் பெற்றோர்களை காயப்படுத்தாமல், வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டோம். அதே சமயம் பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வரத்தை நீ தாமே இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுத்து கொண்டு விசேஷம் இரண்டாவது ரகசியத்தை நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குரல் எழுப்பி
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த மூன்றாவது ரகசியம், இயேசு முள்முடி தரித்ததை நாம் தியானிப்போம். இந்த மூன்றாவது ரகசியத்தில் விசேஷமாக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை மனதில் கொண்டு வருவோம். ஒரு மகனும் மகளும் அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பெற்றோர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய கிருபைக்காக மன்றாடுவோம். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் தவறான பாதைகளும் தவறான கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு இது குடும்பத்துக்கு எதிராகவும் சமுதாயத்திற்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராக போகிற சமயத்தில் வளர்த்து வருகின்ற பெற்றோர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் சோர்ந்து விடுகிறார்கள். தெய்வமே, பிள்ளைகள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட கிருபை கொடுத்துள்ளோம். அதே சமயத்தில் பிள்ளைகள் கூட பிறந்தவர்களுக்குள்ளேயே வெறுப்பு வைராக்கியம் இல்லாமல் கூட பிறந்தவர்களுடைய சகோதரன் சகோதரியை நல்ல ஒற்றுமையுடனும் சமாதானத்திலும் வாழக்கூடிய வரத்தை அவர்கள் கொடுத்தவர்களும் சகோதரன் சகோதரி ஒருத்தவரை தாக்காமல் வார்த்தையாலும் செயலாலும் தாக்காமல் அவர்கள் மன்னித்து வாழக்கூடிய வரத்தை நீ தாமி கொடுத்தவன்னு சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை ஒப்பு கொண்டு அவருடைய எதிர்காலத்தையும் ஒப்பு கொடுத்து கொண்டு விசேஷமாக பக்தி பூர்வமாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நாம் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள்
நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டுமா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டுமா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயத்தின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டுமா. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாகட்டும், என்றும் மகிமை உண்டாகட்டும். ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என்றென்றும் இருப்பதாக. ஓ இயேசுவே, என் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது ரகசியத்தில் இயேசு சிலுவை சுமந்து சென்று நாம் தியானிப்போம். நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகள், குடும்பம் சந்திக்கின்ற பல தடைகள், உறவுகளில் ஏற்படுற பிரச்சனைகள், பல தடைகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், நோய்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பல சவால்கள் எல்லாவற்றையும் உங்கள் குடும்பம் இப்போ நீங்கள் என்ன சந்தித்து கொண்டிருக்கின்றீர்களோ அது அத்தனையும் மனதில் கொண்டு வாருங்கள். எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். தெய்வமே, எங்கள் உறவுகளையும் சரி, எங்களுடைய சூழலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சரி, நாங்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல தடைகள் எல்லாவற்றையும் கரங்கள் விட்டு தருகின்றோம். முழுமையாக ஒப்புவித்து கொண்டு உரத்த குரலில் இந்த ரகசியத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அனைவரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். குரல் எழுப்பி உற்சாகத்தோடு சொல்லுங்கள். தெய்வம் பலருக்கும் சௌக்கியங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நன்றாக குரல் எழுப்பி உற்சாகத்தோடு. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் தொண்டையில் கேன்சர் கட்டி போல் வந்திருக்கின்றது, ஆபரேஷன் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இல்ல, தெய்வம் அதிலிருந்து அற்புதகரமாக குணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். திருமண தடை, 3 பேருடைய திருமண தடையை இந்த சமயத்தில் தெய்வம் எடுத்து மாற்றிக் கொண்டிருக்கின்றார். குழந்தை இல்லா தம்பதிகள் இதை தெய்வம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். மகனுக்காக வேலை செய்கிறார்கள், மகனுக்காக இங்கு வந்திருக்கிறார்கள், மகன் வரவில்லை. இது மகனுக்காக, அவனுக்கு வேலை இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான ஊதியமும் இல்லை, கஷ்டப்படுகின்றான், உழைக்கின்றான். இது தாய் ஆனவள் கண்ணீரோடு ஜெபிக்கின்றால் தெய்வம் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மகனுக்கு நிரந்தரமான வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். மகள் ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றால் அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் அந்த மகளை அந்த பெரும் சிக்கலிலிருந்து, ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றி கொண்டு மீண்டும் குடும்பத்தோடு இணைத்துக் கொள்கிறார். சேர்ந்து ஜெபிப்போம். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது துயர உண்மை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிப்போம். இறை சன்னதியில், ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை மட்டுமே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு சக்தியை தந்தருளும். முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். இயேசு சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை, தந்தையே, என் உயிரை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். அதே போல் விசேஷமாக இறைவன் சொல், தெய்வமே, என் குடும்பத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு முழுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டு நாம் உரத்த குரலில் இந்த ரகசியத்தை நாம் சொல்லி ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கரங்கள் விரித்தோ அல்லது கரங்கள் உயர்த்தியோ உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதுக்கேற்றபடி செய்து உரத்த குரலில் கண்களை மூடிய வண்ணமாக அல்லது நற்கநாதரை நோற்றிய வண்ணமாக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆபரேஷன் ஆன ஒரு கால் தெய்வம் அதை ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே ஆபரேஷன் நடந்திருக்கிறது, நடக்க முடியவில்லை. இதோ இந்த ஜெரிக்கோ பிரேயரில் பங்கெடுத்தின தெய்வம் அவருக்கு சௌக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாதாவே, நீ என் கூட இருக்கின்றாயோ ஒரு கேள்விக்கு இதோ இங்கு வந்திருக்கிறார்கள். தெய்வம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னை மரியாள் என்றும் உன் கூட இருக்கின்றார். நான் அல்லவா உனக்கு தாயை தந்திருக்கின்றேன், அந்த தாய் வழியாக அத்தனையும் உனக்கு நான் தருவேன் சொல்லிக்கொண்டு தெய்வம் அவர்களுக்கு அடையாளமாக நறுமணத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கின்றார். அந்த சகோதரிக்கு அந்த நறுமணம் கிடைத்திருக்கின்றது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகளை குறித்து உள்ள கவலை கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தெய்வம் விசேஷமாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். அந்த 10 பேருடைய மன்றாட்டம் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் குறித்து கவலைப்படாதீர்கள், என்னிடம் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு தெய்வம் அவருக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். யூட்டிரஸ் பிரச்சனை உள்ள ஒரு சகோதரியை தெய்வம் தொட்டு குணப்படுத்துகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தற்கொலை எண்ணத்தில் இருந்த 2 பேரை தெய்வம் அப்பேற்பட்ட எண்ணத்திலிருந்து விடுவிக்கின்றார். அது தவறு என்று அது பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்றும் தெய்வம் அவரை கண்டிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கனவில் பாம்பு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றோம், அதுകൊണ്ട് பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ தெய்வம் அவர்களுக்கு அந்த கனவிலிருந்து அந்த பயத்தின் விடுதலை கொடுக்கின்றார். தாய் மரியாள் அவர்கள் காட்சி காண்கின்றார்கள். அதாவது லூர்து அன்னையோட இமாக்குலேட் அன்னையுடைய
அந்த சொரூபமானது அவர்களுக்கு காட்சியாக கடந்து வருகிறது. அவருடைய அர்த்தம், அன்னை மரியாள் தீமைகளும் தீய சக்திகளையும் காலடியில் போட்டு மிதிக்கின்றாள். அப்பேருடைய காட்சியை காண்கின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வான தூதரான மிக்கேலே, வான தூதர்களான கப்ரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழ்வர்களோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலேயே காணிக்கையாக உக்களை வைக்க மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உண்மை நிறை மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியே, எங்களுக்காக வேண்டி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் திரு கொள்ளும், அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் அறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் வல்லமை உள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் மறைப்பொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் விடியற்காலையின் மின்மீனே, எங்களுக்காக வேண்டிக் நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உயிர்வுருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் நேர்வு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும், உலகத்தின்
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டே கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தய செய்து மீட்டருளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கிருபைதவித்து மதவைக்கராக்னி வாழ்க. வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே அடைக்கலமே வாழ்க. தாயகம் எழுந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் எல்லை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கழிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணேற்பம் அடைந்த கன்னி தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூயாவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தருள நீரே. அந்த தூய தாயை நினைத்து மழ்கிற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் இறப்பில் இருந்தும் எங்களை மீட்கும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் சேர்ந்து பக்தி உணர்வோடு பாடி ஜெபிப்போம். புனித பெர்னத்தோடைய ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. உம்புதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம்புதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. கன்னியரின் அரசியே, கன்னியே, தயையுள்ள தாயே என் அம்மா. கன்னியரின் அரசியே, கன்னியே, தயையுள்ள தாயே என் அம்மா. உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். மனு உருவான வாக்கின் அம்மா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மனு உருவான வாக்கின்
அம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இழவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாவ கடவது.